கடலையே அவர் ஒதுக்கி தள்ளினார் பாருங்க. சமுத்திரத்தையே ஒதுக்கி தள்ளி ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணாராம். என்ன எப்படிப்பட்ட காட்சி எங்க இருந்து வந்திருக்கும்? பரலோகத்தின் பண்டக சாலையிலிருந்து அனுப்பியிருப்பார். வேதத்துல சொல்லுது இல்ல, பண்டக சாலையிலிருந்து, அவருடைய பண்டக சாலையிலிருந்து அனுப்புற ஜலம் பிளந்து போயிடுச்சு. இவ்வளவு அழகான வசனங்கள் பாருங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்துக்கு நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஐயோ, கேட்கும் போதே நம்ம வணங்குற தேவன் சாதாரணவர் அல்ல, சாதாரணவரே அல்ல. ஆண்டவரே, நீ சாதாரணவரே கிடையாதப்பா. ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வெட்டாந்தரையில அந்த காற்றை அனுப்பி பிளான் பண்ணி அந்த அந்த அதை ரெண்டா பிரித்து அதை ஒடுங்குபடி செய்து அந்த அந்த தண்ணி வறண்டு போயிட்டு அந்த இடம் அந்த ட்ரை ஆக்கி கொடுத்து நீங்க நடந்து போங்கப்பா. ஆண்டவர் என்ன அழகல, ஜஸ்ட் ஒன் ஒபீடியன்ஸ். ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் மறக்கவே மாட்டார், நமக்காக செய்வார். அங்க பாருங்க, அந்த போட்டிருக்குது 22வது வசனத்துல, அவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் மதிலாக நின்றது. எப்படியா? ஒரு சுவர் போல நின்றதாம். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதனால இத்தனை பாக்கியங்கள் நமக்கு இருக்கிறது. நம்ம ஒருவேளை பிரச்சனைக்குள்ள நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்களா, குழப்பத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கிறீங்களா, வீட்டுக்குள்ள பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, பயத்துல நடந்துகிட்டு இருக்கீங்களா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மதிலாக நிற்கும்படி செய்து உங்களை நடுவுல நடக்க வைப்பார் பாருங்க, வெற்றி போட வைப்பாருங்க. அதுதாங்க நம்மளுடைய கர்த்தர். சோர்ந்தெல்லாம் போவாதீங்க. எந்த இடத்துலயுமே கர்த்தர் நமக்காக நிக்கிற தேவனாக, நமக்காக பிளான் பண்ணுகிற தேவனா, நமக்காக ரூம் போட்டு பிளான் பண்ணுவாருங்க, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனா இருக்கிறார். சோ 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். God uses imperfect people. ஆண்டவர் நம்ம மேல நிறைய குறைகள் இருந்தா கூட நம்மளை எடுத்து உபயோகப்படுத்துவார். எல்லாத்தையும் சரி செய்து உபயோகப்படுத்துவார். 2வது காரியம் பார்த்தோம், ஒபீடியன்ஸ் அன்லாக்ஸ் த காட்ஸ் பவர்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கீழ்ப்படிதல் கர்த்தருடைய வல்லமையை வெளியாக்கி கொடுக்கிறது. 3வது காரியம், காட்ஸ் பிரசன்ஸ் மேக்ஸ் அஸ் டிஃபரன்ஸ். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கி தரும். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு இருந்தாலே போதும். நிறைய பேருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வெளியில போறதுக்கு முன்பாக, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் என்று நம்ம ஜெபிப்போம் இல்ல. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகட்டும், உம்முடைய சமூகம் இருக்கட்டும் ஆண்டவரே சொல்லு. ஏன்னா ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப தேவை. மோசேயுடைய வாழ்க்கையில அவர் கேட்டதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை கேட்டார். ஆண்டவருடைய சமூகத்தை, God's presence makes the differences. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும், உம்முடைய கண்களிலே இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும்.